சமுதாயத்துக்கு இன்னைக்கு நான் ரவுடி தான். எங்க சமுதாயத்தை யாராவது பழிச்சு பேசினா விட மாட்டேன். அடி சண்டை செய்வீங்க. அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா கண்ணு இந்த நாட்டுல? இல்லை, அந்த மீசையை பார்க்கும்போதே வந்துட்டு பயப்படணும்னு வச்சிருக்கீங்களா மீசை? நான் வந்து இன்னும் அந்த மீசையை முறுக்கும் போதெல்லாம் ஒரு கெத்தா முறுக்குறீங்க, இன்னும் ரவுடின்றத பயமுறுத்துறதுக்காக செய்றீங்க. ஐயா, நீங்கள் சினிமாவில் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காரு ஒரு நம்பர். சினிமாவில் நான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த படத்தில் ஆக்ட் வரும். அவங்க படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ். திரைப்படத்தில் நடிக்க போறீங்களா? நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன். அப்போ ஹீரோயின் இந்த தமன்னா சம்பந்தம் இந்த மாதிரி ஹீரோயின் கேட்டு விசாரிச்சு அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. எனக்குன்னு ஒரு ஜோடி அது இருப்பாங்க. ஏதாவது பீஸா பண்ண பல்பு வரும். கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய மாமன்னர் 23ஆம் புலிகேசி பராக் பராக் பராக். ஐயா வணக்கம். வணக்கம். காமாட்சி அப்படின்னாலே வந்துட்டு பேரை மாற்றிட்டீங்க. காமாட்சி நாயுடு இருந்து கோமாட்சி. அதை முதல்ல உங்கள்கிட்ட நான் மக்களுக்கும் தெரியப்படுத்திடணும். சொல்லவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் காமாட்சி நாயுடு வந்து நீங்கள் கோமாட்சி கோமாட்சின்னு அவர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி கூப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. என்னடா இழிச்சோய பாருங்க. காமாட்சி நாயுடுலேருந்து அந்த அரசனாகணும் அப்படின்றது, அரசன் அப்படின்றதுனால அரசன், அதனால தான் இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ராஜா கெட்டப்பில் இருக்கிறீங்க. இப்போ அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு எங்களுடைய கம்யூனிட்டிக்கு நான் ஒரு அரசன் தான். எங்கள் கம்யூனிட்டிக்கு நான் தலைவராக இருக்கேன். நாயுடு கம்யூனிட்டிக்கு ஒரு அரசனாக இருக்கேன். ஆமாம். மேனேஜரா ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. அவங்கெல்லாம் கேட்கலையா அவங்கள வந்துட்டு காமாட்சி நாயுடுன்னு நல்ல கெத்தா நம்ம சமுதாய பேரோட நல்ல கெத்தா இருந்தது, ஏன் நீங்க கோமாட்சின்னு மாத்திட்டீங்க? யாரும் உங்களை எதுவும் விமர்சனம் பண்ணலையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆனா கெட்டப்ல ஆளு ஒரு நல்ல வித்தியாசமான தோரணையில இருக்கீங்களே, ஒரு ஒரு மன்னர் கெட்டப்ல மாதிரி பார்க்கும்போதே ஒரு பிரமிப்பா இருக்கு, பார்க்க பயமாவும் இருக்கு. வச்சாத்தான 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. இது இல்லாம பாருங்க அந்த மாதிரி இருக்கா? இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? இல்லை பயப்பட வேண்டியதில்லை. நாங்கள் அந்த வாரிசுகள் தானே. நாடாண்ட பரம்பரையில் கடைசியாக வந்த மீனாட்சி அரசினுடைய வளர்ப்பு பேரனோட வளர்ப்பு மகனோட மகளுக்கு தத்து எடுத்துக்கிட்டா எங்களுடைய தாத்தாவை தத்தெடுத்தாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதனால் அவங்களுக்கு கல்யாணமே ஆகிக்கிடல. அவங்க பேர் அவரஞ்சி அம்மாள். அவங்கள தத்தெடுத்ததுனால என்னுடைய பாட்டனார் அந்த அம்மாவுடைய இதாக இருந்தாங்க, எங்கள் முப்பாட்டனார். அதுக்கப்புறம் அந்த வரி வம்சத்தில் நாங்கள் வந்தோம். ஒரு கேவலமான குடும்பம். கோமாட்சி அப்படின்னாலே வந்துட்டு அவர் வந்து ஒரு ரவுடி, பயங்கரமானவர் அப்படின்லாம் ஒரு கதை சொல்றாங்க. உண்மையிலேயே நீங்க அதெல்லாம் வந்து காலங்கள் மாறுதில்லை. இப்போ எனக்கு வயசாகுது. இளமை பருவத்தில் இருந்ததெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. யாரா பூம்புகார பூத பாண்டியா? நான் பேசுறேன்டா. நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில ஏகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு பிகே பாடிச்சவன் துப்பாக்கி ஒரு 8 இருக்கு, எடுத்து கையில கொடுத்து விடு. என்னடா ரத்தம் வர அடிக்குது? சேட்டை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கியா? நடுமண்டை இல்லையா? அதே இவ்வளவு நேரம் அடிக்கிட்டு இருக்க, கை வலிக்காத போயிடல. நச்சு சங்கிலியை குத்தி ஜோலியா முறா எரும மாறு. இளமை பருவத்துல அப்ப ரவுடியா வளம் வந்த காலங்கள்லாம் உண்டு. அப்ப உண்மை ரவுடியான்னா யாரும் எங்களை குறை சொல்றவங்க எங்க சமுதாயத்துக்கு இன்னைக்கு நான் வந்து ரவுடி தான். என் தலைவன் சிங்க வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். எங்க சமுதாயத்தை யாராவது பழிச்சு பேசினா விட மாட்டேன். அதுக்குள்ள ஆக்ரோஷம் அடி சண்டை செய்வீங்க. அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா கண்ணு இந்த நாட்டுல? நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சவண்ண பயஸ்க போயிட்டான். நானெல்லாம் சத்தமே இல்லாம பல கொலைகளை பண்ணிருக்கின்றதெல்லாம் வேற விஷயம். இல்லை, அந்த மீசையை பார்க்கும்போதே வந்துட்டு பயப்படணும்னு வச்சிருக்கீங்களா மீசை? நான் வந்து இன்னும் அந்த மீசையை முறுக்கும் போதெல்லாம் ஒரு கெத்தா முறுக்குறீங்க, இன்னும் ரவுடின்றத பயமுறுத்துறதுக்காக செய்றீங்க. ரவுடிங்கிறது இல்லை கண்ணு. ரவுடின்னா என்ன? பலசாலி, அவ்வளோதான். ரவுடிங்கிற வார்த்தையை விட்டுடுங்க. எங்க கம்யூனிட்டிக்கு நான் ஒரு பலசாலி, எங்க கம்யூனிட்டியை வழி நடத்தக்கூடிய ஒரு நடத்துனர், அவ்வளோதான். இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து உங்களை பற்றின விமர்சனங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா, படிப்பீங்களா? அதெல்லாம் படிக்கிறேன், நிறைய படிக்கிறேன். எல்லாம் கல்விகளையும் ஊத்துறானுங்க. இல்லை, கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ,
7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாடா கிழிக்கிறது. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு பதில்? அவங்களுக்கு நான் என்ன சொல்வேன், நமக்கு தேவை விளம்பரம். அது எப்படி இருந்தால் என்ன, உருட்டா இருந்தா என்ன, கரெக்டாக இருந்தா நமக்கு என்ன. அது ஏதோ வடிவேல் நகைச்சுவை சொன்ன மாதிரி பில்டாக விடுறோமோ பீலா விடுறோமோ முக்கியம் இல்லை, நமக்கு நம்ம நோக்கம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரில இருக்கு. நீங்கள் உருட்டு விடுற மாதிரி, உருட்டுனா அது உருட்டுன்னு தானே சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பில்டப் பண்றணும் பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார், ஐயாவுடைய காணொளி எதையும் தவற விட மாட்டேன், செம்ம காமெடியாக இருக்கும் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கிறார் ஒருத்தர். நல்லா தானே சொல்லிக்காரு, அப்புறம் இதை வரவேறுங்க. ஐயா நீங்கள் சினிமாவில் நடித்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு ஒருத்தர், ஒரு நண்பர். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. சினிமாவில் நான் அக்ரிமெண்ட்டுக்கு சைன் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அந்த படத்தில் ஆக்ட் வரும். அவங்க படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. திரைப்படத்தில் நடிக்க போறீங்களா? நடிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன். அப்போ ஹீரோயின் இந்த தமனா சம்பந்தம் இந்த மாதிரி ஹீரோயின் கேட்டு விசாரிச்சு அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. இல்லையா, ஐயாவோட நடிக்கிறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட கோரிக்கை சொல்லியிருப்பீங்களா, இந்த ஹீரோயின் இருந்தால் தான் நான் நடிப்பேன்னு சொல்லியிருப்பீங்க இல்லையா? நான் வந்து என்ன ஹீரோவாக நடிக்க போகிறேன்? நான் ஹீரோவாக நடிச்சா தானே. இருந்தாலும் படத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஜோடி வேணும் இல்லையா? எனக்குன்னு ஒரு ஜோடி அது இருப்பாங்க. ஏதாவது பீஸா பண்ண பல்பு வரும், அது பீஸா பண்ண பல்பு வரும், அது பீஸா பண்ண பல்பு வரும். கோமாளி கோமாச்சி என அன்போடு அழைப்போம் அப்படின்றாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா என்னமோ கூன்றான் என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. கோமாளி கோமாச்சி என அன்போடு அழைப்போம்னு சொல்றாரு ஒருத்தர். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி கூப்பிட்டா என்ன? இல்லை உங்களை கோமாளின்னு சொல்றாரு, உங்களுக்கு கோவம் வரலைங்களா? அதனால உங்களுக்கு கோவம் எதுவும் வரல? கோவப்பட்டு என்ன ஆக போகுது? ஒரு மனிதன் வந்து எதையுமே டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கணுமே தவிர, கோவப்பட்டோன்னு வச்சுக்கோ நம்மை நாமே அழிச்சுக்குவோம். அவரை கூட்டி கொண்டு வந்து வச்சு நீங்கள் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உளறிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் பெற்றிருக்காரு. என்னையா சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியா இருக்கு? இப்போ நீங்கள் உண்மையிலேயே கோமாட்சி அவர்கள் வந்து தமிழன் அப்படின்னா, தமிழை வளர்க்கறதுக்காக என்னெல்லாம் கோமாட்சி பண்ணியிருக்கிறாரு, தமிழர்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. தமிழர்களுக்கு நான் என்ன பண்ணல? அதான் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. இவங்கிட்ட என்ன சொல்லி என்ன சமாளிக்கலாம்? தமிழில் தான் நான் படிச்சிருக்கேன். நான் தமிழில் தான் இது வரையும் முடிச்சிருக்கேன். பிஜி வரையும் தமிழில் தான் படிச்சிருக்கேன். தமிழ் மீடியம் தான். அதுக்கப்புறம் நான் தமிழுக்காக வந்து யாரெல்லாம் வந்து போராடினாங்களோ நானும் அவங்களோட சேர்ந்து போராடி இருக்கேன். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நானும் சிறைக்கு போய் வந்திருக்கேன். அந்த சொல்றது உண்மையா? ஐயா இப்போ இன்னொரு இதுன்னா, திமுக வந்து திராவிட ஆட்சியா இல்லை திராவிட மாடல் ஆட்சி நடக்குதா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அதாவது திராவிட ஆட்சின்னு சொன்னாலே அந்த மாடல் என்பது திராவிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா முன்னேற்ற பாதையில் இருக்கிறதுக்கு பேர் தான் மாடல். அந்த மாடல் எங்கள்கிட்ட இருக்கு, அதனால தான் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம். இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? கேட்குறாங்க, திராவிடத்தையே நீங்கள் வந்து ஒன்றும் முழுசாக காட்டல, மாடல்னு சொல்லி என்னத்தை காட்டுறாங்க, மாடலா திராவிடமா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? இல்லை, நாங்கள் காட்டுறதுக்கு நாங்கள் ஒன்றும் 16 வயசு பருவமுங்கையும் இல்லை, 21 வயசு இளைஞரும் இல்லை. புரியுதா? நான் வந்து வயதான கிழவன், அதனால் நான் எதுவும் உங்கள்கிட்ட காட்ட முடியாது. மாடலாக இருந்தால் அப்போ வந்துட்டு இளைஞர்கள் தானே வரணும், மாடல் எல்லாரும் வயசானவங்களாவே இருக்காங்களே, மாடல்னா புதுமையாக தானே இருக்கணும், பழமை அப்படியே இருக்குது அப்படின்றாங்க. நாக்கு தள்ளுற வரைக்கும் விட மாட்டான் போல் இருக்கே சாமி. அதாவது இப்போ எங்கள் இளைஞர்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, இப்போ எங்கள் உதயநிதி வந்து இளைஞர் தானே அவரு. அவர் தான் திராவிடத்தோட மாடல் அப்படின்றீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே.
அவர் மட்டும் இல்லை கண்ணு, திராவிடம்னாலே மாடல் தான் கண்ணு, திராவிடம்னாலே மாடல் தான். திராவிட மாடல்னா என்ன? சமாதி கட்டுவது, பேனா வைப்பது, பள்ளிக்கூடங்களை சீரமைக்க பணம் இல்லைன்னு மக்கள்கிட்ட கையேந்துவது, இதென்ன திராவிட மாடல்? எதுக்கு என்னை திராவிடங்கிற? நீ முதல்ல யாரு? நீ உலகத்துக்கே தெரியும் ஆதி தமிழன். வீட்டுல போய் தெலுங்கு பேசுறவன ஆதி தமிழன்ங்கிற, நான் தமிழ் பேசுற ஆதி தமிழன் திராவிடங்கிற. உனக்கு கொழுப்பு தானே இதெல்லாம்? சேட்டை தானே இதெல்லாம்? எவன் வந்தாலும் இங்க இந்தியன் ஆயிடுவான், இந்தியன் ஆயிடுவான். எவன் வந்தாலும் திராவிடன் தமிழன் ஆயிடுவான். நாங்க தமிழர்கள் திராவிடர் ஆயிடுவோம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.